இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தக்காளி பூண்டு சட்னி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் எடுக்க போகிறோம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இல்லையா பசங்களுக்கு, அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. என்னோடய பெரிய பையன் பப்ளிக் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அடுத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது அட்வைஸ் எல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட சும்மா சொல்லலாமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பேரண்ட்டாக நம்ம எப்போவுமே பசங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க சின்ன பசங்க தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம தான் கண்டிஷன் பண்ணணும். நல்லது பண்ணாலுமே நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இப்போது பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லையா? அப்போ நம்ம அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எல்லாருமே இருப்போம். நம்மளோட பயத்தை அவங்கள்ட்ட காட்டாமல், நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் இருந்து அவங்கள மோல்டு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பேரண்ட் பண்ணுவீங்க. நான் சொல்கிறதுனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பசங்களுக்கும் சொல்கிறேன். நல்லபடியாக படித்து நல்லா மார்க் வாங்குங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேஜிலேருந்து படிச்சுட்ருக்காங்க இல்லையா? இப்போ 10th 11th 12th இந்த 3 இதுன்னு தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் நல்லா படித்து வாங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபைனலில் நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்டு நம்ம எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் பசங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து நமக்கு எந்த வேலை இருக்கோ இல்லையோ, இந்த எக்ஸாம் போது மட்டுமாவது நம்ம அந்த பசங்களை நம்ம ரொம்ப மோல்டு பண்ணணும். நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக நம்ம சொல்லி கொடுக்கணும். பயப்படாத, நம்ம இருக்கோம், நல்லா படி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லபடியாக கொண்டு வாங்க. இப்போது நம்ம தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி புளிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பூண்டு ஒரு 7 பல் எடுத்திருக்கேன். அந்த மேலே உள்ளதை மட்டும் சும்மா கட் பண்ணிவிட்டு தோலோடு போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். புளி போட்டுட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தாளிதத்துக்கு இந்த கரண்டி இருக்குது பாருங்கள், நான் ஊற்றுறேன்ல, அதில் ஒரு 4-5 கரண்டி ஊற்றிருக்கேன் எண்ணெய். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், கடுகு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன், அப்புறம் ஜீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வெடித்து வர்ற வரையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக வேணும். அதுக்காக நான் தண்ணி அவ்வளோவா ஊற்றாமல் இந்த பாத்திரத்தில் இருக்கு இல்லையா, அது மட்டும் லைட்டாக கழுவி ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு 10 இல்லாட்டி ஒரு 15 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, இந்த எக்ஸாமை பற்றி பேசுகிறதுக்காண்டி கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அப்படியே சுருள கிண்டணும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, திக்காக வரணும். திக்காக வர்ற வரையும் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். அந்த பூண்டு ஸ்மெல்லு, அப்புறம் தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் சுகர் சேர்ப்பேன், ஜீனி சேர்ப்பேன். அது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வெல்லம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணான்னா விட்ருங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா சுருள கிண்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, அந்த பூண்டு ஸ்மெல்லு எல்லாமே சேர்ந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.